ஆடியன்ஸா பார்க்கும்போது சில ஒப்பீனியன் வரும்ல. இப்ப நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா வெளியே வந்து இந்த படம் இது வேற மாதிரி பண்ணிருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸா பேசும்போது அப்படிதான் வந்து டிஸ்கஷன் வருமே தவிர நிறைய எல்லாம் அலைய விடல இல்ல. நிறைய எல்லாம் அலைய விடல. நான் சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்துட்டு வளர்ந்து வர்ற ஒரு ஒரு பொண்ணு. ஆல்சோ மலையாளம் படம் நிறைய பார்ப்பேன் நான். இவங்க சொன்ன மாதிரி அதுல ஆக்சுவலா நம்ம படம் ஒரு மலையாளம் படம் மாதிரி ஒரு படம். அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமா ஆமா. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க மலையாள படமா தமிழ் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் இல்ல. அப்படின்னா லைக் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மாடல் எடுத்திருக்கோம் படத்தை. அதனால நீங்க அப்படி போட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த கிளைமேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தார். இல்ல இதுதான் புதுசா இருக்கு, இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம். ஈவன் டைரக்டர் கூட அப்படியா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கேட்டாரு. ஸோ ஸ்ட்ரகிள்னா கொஞ்சம் ரிசர்ச் இருந்துச்சு. அதுக்கு நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். திருவிழா அப்படின்னு சொன்னாரா, நான் உடனே பயந்துட்டேன். ஓகே, திருவிழானா பயங்கரமா செலவாகும். இது வந்து காலேஜ் அப்படின்னு சொன்னாரா, சூப்பர். அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், திருவிழா கூட 2 நாள் தான் நடந்திருக்கும். நான் காலேஜ் 2 வருஷம் ஷூட் பண்ணேன். காலேஜ்ல ஒரு கிரௌடு காமிச்சுக்கிட்டே எப்பயுமே இருக்கணும். அதர் லாங்குவேஜ் ஃபிலிம், மலையாளம் ஃபிலிம் நிறைய பார்ப்பேன். ஆனா தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்பேன். தெலுங்கு படம் நிறைய பார்ப்பேன். இதை தவிர நான் வேற எந்த படமும் பெருசா பாக்குறது இல்லை. ஹாலிவுட் பாலிவுட்லாம் வந்து நமக்கு புரியாது. பிளஸ் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. ஒரு த்ரில்லர் அப்படின்னு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு லைட்டா ஒரு லேக் இருக்கிற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுனாலுமே வந்து அது படத்தை வந்து ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதுக்கு நடுவில் நீங்க நிறைய விஷயங்கள் லேயர் பை லேயர் ஆட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துதா, இல்ல வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ளோல அப்படியே வந்துச்சா? ரொம்ப எல்லா இதுவுமே வந்து ஃப்ளோல எல்லாம் வந்துடாது. ஸ்ட்ரெயின் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணோம். சார் கூட வந்து நிறையா எவால்விங் ப்ராசஸாக இருந்துச்சு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு போய் இவர்கிட்ட சொல்லுவேன், சார் இப்படி வந்திருக்குன்னு. அப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் முடிச்சு ஒரு மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் போய் சொல்லும்போது எக்ஸைட் ஆகிட்டார் இவர். இல்லை ஸ்ட்ராங் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த கிளைமேக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். இல்லை இதுதான் புதுசாக இருக்குது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஈவன் டைரக்டர் கூட அப்படியா அப்படின்னு சொல்லி 2-3 தடவை கேட்டார். ஸோ ஸ்ட்ரகிள்னா கொஞ்சம் ரிசர்ச் இருந்துச்சு. அதுக்கு நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம். அதெல்லாம் ஒரு ப்ளசண்டான இதாக தான் இருந்தது, ப்ராசஸாக தான் இருந்தது இது. ஓகே. ஸோ சார் சொன்னார் ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து கேட்பாரு, அதை வந்து அதுக்கடுத்து கேட்பாரு அப்படின்னு. நீங்கள் என்ன நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி அலைய விட்டு அந்த மாதிரி வந்து சாரை நிறைய பண்ணீங்களா இல்லை எப்படி? மாடிஃபிகேஷனும் இல்லை. இப்போ உட்காந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அன்றைக்கே வந்து நாங்கள் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சீன் வேணுமா, இல்லை வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது டீம் ஒர்க் தான். அவர் ஃபுல்லாக சொல்லிடுவார். எனக்கு அதில் ஆடியன்ஸாக பார்க்கும்போது சில ஒப்பீனியன் வரும்ல. இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டீங்கன்னா வெளியே வந்து இந்த படம் இது வேற மாதிரி பண்ணிருக்கலாம்ல, இல்லை வேற ஏதாவது யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸா பேசும்போது அப்படிதான் வந்து டிஸ்கஷன் வருமே தவிர நிறைய எல்லாம் அலைய விடல. நிறைய சென்சிபிளா தான் இருந்தது எல்லாமே. இந்த நிறைய ஸ்கிரிப்ட் சேஞ்சஸ் எல்லாம் வந்து நடுவில் சொல்லுவாங்க. அப்புறமேல வந்து செகண்ட் ஹாஃப் மாத்தணும் அப்படின்னு ரீரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கதை பேசும்போதே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப் எதுன்னு எங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப இதெல்லாம் இல்லை அதுக்குள்ள. அவர் ரொம்ப லென்த்தா டீட்டெயிலா எழுதி வச்சாரு. இப்ப இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து அவர் எழுதி கொடுத்ததுல ஒரு 20 to 25% தான். பட் ஃபுல் ஸ்டோரி தான். பட் அவர் வந்து அவ்வளோ டீட்டெயிலா ஒரு இப்போ ஒரு கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித்னு ஒரு கேரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரக்டர் பத்தி ஃபுல்லா எழுதுவாரு. பட் நம்ம அது படம் ஃபுல்லா வைக்க முடியாது இல்லையா? அப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஓப்பன் ஆகும். எந்தெந்த சீன்ஸ்லாம் நமக்கு தேவை அந்த ரோஹித்தை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அந்த மாதிரி வந்து அவர் கொடுத்ததுல இருந்து நாங்க கொஞ்சம் எடுத்து பண்ணிருக்கோம் படத்தை. வேற யூஸ் பண்ணீங்க சார் வேற படத்துல. ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு ஆடியன்ஸா வந்து அவருடைய ஸ்டோரியை நான் கேட்டேன் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு ஆடியன்ஸா கேட்கிற போது ஒரு வர பெர்ஸ்பெக்டிவும், அதுல வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்துட்டு நான் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில எனக்கு கேட்கிற பெர்ஸ்பெக்டிவ் அது 2 விதமா இருக்கு. சோ நீங்க வந்து அதை எப்படி மிக்ஸ் பண்ணிக்காம எப்படி அதை டிசைட் பண்ணீங்க? சூப்பர் கொஸ்டின். இது வரைக்கும் யாரும் கேட்கவே இல்லை. ஐ லவ் தட். கரெக்டா நீங்க சொன்னீங்க. நான் கேட்கும் போது எப்படி யோசிப்பேன்னா, இவரு பாட்டுக்கு இது இப்படி எழுதிட்டாரு, நிறைய செலவாகும், அப்ப அதையே கொண்டு வந்து விவேக் சொல்ற மாதிரி இது நான் யூகேல எடுக்கணும், அப்ப அப்படியே கொண்டு வந்து உளுந்தூர்பேட்ல வை அப்படின்னு. ஓ இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு, நான் பண்ணலாம். ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னது 2 லைன் சொன்னாருங்க. அது இதை விட ஆக்சுவலா செலவு கம்மியான லைன் தான். ஆனா நான் எனக்கு அப்படி தெரியல அது எப்படி இருக்குன்னா, திருவிழா அப்படின்னு சொன்னாரா, நான் உடனே பயந்துட்டேன். ஓகே, திருவிழானா பயங்கரமா செலவாகும், இது வந்து காலேஜ் அப்படின்னு சொன்னாரா, சூப்பர். அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், திருவிழா கூட 2 நாள் தான் நடந்திருக்கும். நான் காலேஜ் 2 வருஷம் ஷூட் பண்ணேன். காலேஜ்ல உங்களுக்கு ஒரு கிரௌடு காமிச்சுக்கிட்டே எப்பயுமே இருக்கணும். ஸோ காலேஜுங்கிறது உங்களுக்கு ஒரு செலவான படமா தான் இருக்கும்.
இது ப்ரொடியூசராக பெரிய டாஸ்க்கு தான், அது அட்டன் பண்ணி ரிலீஸ் கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம். ஓகே. ஸோ சார் நீங்கள் வந்து இந்த 2 மல்டி டேலண்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருந்திருப்பாங்கல்ல, இந்த ஒரு படத்துக்காக எனக்கு வந்து இவங்க கிட்ட இருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி என்னவா இருக்கும்? ஐ திங்க் நீங்க 3 பேருமே இந்த கொஸ்டின் கேன்சல் ஒண்ணு கிடையாது. நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். சின்ன படம், பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படம், சின்ன ஆர்டிஸ்ட் அப்படிலாம் டிஃப்ரென்ஸே கிடையாது எனக்கு. எந்த படமா இருந்தாலும் பார்ப்பேன் நான். அந்த மாதிரி நான் படம் பார்த்து தான் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம், மலையாளம் ஃபிலிம் நிறைய பார்ப்பேன். ஆனால் தமிழ் டப்பிங்ல தான் பார்ப்பேன். தெலுங்கு படம் நிறைய பார்ப்பேன். இதை தவிர நான் வேற எந்த படமும் பெருசா பார்க்கறது இல்லை. ஹாலிவுட் பாலிவுட்லாம் வந்து நமக்கு புரியாது, பிளஸ் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி நான் நிறைய படம் பார்த்து இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி இன்ஸ்பிரேஷன் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நிறைய எல்லாமே இன்ஸ்பிரேஷன் தான். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமுமே இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே. உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் சினிமாவே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங். ஏன்னா சம்திங் லார்ஜர் தென் லைஃப். இப்போ நமக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன்னா, இஃப் ஐ எம் ஷோயிங் யூ அ வீடியோ ஆஃப் வாட் ஐ தாட், அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அந்த ப்ராசஸ்ஸே நம்ம போயிட்டு ஒரு மூவி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஹையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். நான் சின்ன வயசுல இருந்து சினிமா பார்த்துட்டே வளர்ந்து வர்ற ஒரு பொண்ணு. ஆல்சோ மலையாளம் படம் நிறையா பார்ப்பேன் நான், இவங்க சொன்ன மாதிரி. அதில் ஆக்சுவலாக நம்ம படம் ஒரு மலையாளம் படம் மாதிரி ஒரு படம். அதுதான் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆமா ஆமா. அப்படி சொன்னீங்கன்னா அவங்க மலையாள படமே தமிழ் படம் எடுத்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, அப்படின்னா லைக் ஒரு கண்டென்ட் ட்ரிவன் மாடல் எடுத்திருக்கோம் படத்தை, அதனால நீங்க அப்படி போட்டு இல்ல ஒரு பேசிக் ஜெனரல் ஒரு பேலட் ஒன்று வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இல்ல இதுல. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புதுசா ஒரு பிளாட். ஓகே. ஸோ இன்ஸ்பிரேஷன் அதுதான். பார்த்துட்டு எனக்கு அப்போ எல்லாம் தாட் இருந்தது இல்லை நான் ஆக்டர் ஆகணும், இப்படி போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆக்டர் ஆகணும்லாம் இருந்தது இல்லை. ஆக்சுவலா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது வந்தது. இப்பதான் எனக்கு அது இருக்கு. ஓகே. இப்பதான் இன்ஸ்பயர்ட் ஆயிட்டு இருக்கேன். ஸ்டில் இவால்விங், ஸ்டில் எக்ஸ்ப்ளோரிங். ஓகே.